என்ன செஞ்சோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டம்மி ஜேசன்ல வந்துட்டு 2 மெத்தட் ஆஃப் ஏபிஎஸ் பார்த்தோம். ஒன்னு கெட், ஒன்னு போஸ்ட். ஓகேவா? அது யாரோ ஒருத்தவங்க டம்மி ஜேசன் அப்படின்ற ஒரு தேர்ட் பார்ட்டி ஏபிஐ நம்ம ஹிட் அடிச்சோம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்மளா ஒரு ஏபிஐ எழுதலாம். சர்வரை கிரியேட் பண்ணி நம்மளா ஒரு ஏபிஐ எழுதலாம். அந்த ஏபிஐ வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஆப் இது என்ன மெத்தட் அப்படின்றது சொல்லணும். இது மெத்தட் நேம் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு கால் பண்ணா எனக்கு என்ன டேட்டா வரணும். இங்க 2 பேராமீட்டர் மேண்டட்டரியா இருக்கும். ஒன்னு ரெக்வஸ்ட், இன்னொன்னு ரெஸ்பான்ஸ். ரெக்வஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகும் அது சொல்லும் போகும். யாராவது ஒருத்தவங்க நம்ம டேட்டாவை ஃப்ரண்ட்ல இருந்து சென்ட் பண்ற ரெக்வெஸ்ட்ல பாடியை வச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் அப்படின்றது டேட்டாபேஸ் கிட்ட நான் டேட்டாவை கொடுக்கறதாகட்டும், இல்லப்பா எனக்கு இந்த ஐடியில இருக்கிற டேட்டா மட்டும் வாங்கி கொடுங்க சொல்றதாகட்டும், நம்ம கொடுக்கறது எல்லாமே இந்த ரெக்வஸ்ட்ல வரும். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ஓகே நீ இதை கேட்டிருக்க, டேட்டாபேஸ்ல இது இருக்கு அப்படின்றத திரும்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் சொல்லணும். ஓகேவா? ஒன்று போயிட்டு இன்னொன்று வர்றதுக்கான வழி. இது நம்ம கேட்கறது, இது சர்வர் நமக்கு கொடுக்கறது. சர்வர் ரெஸ்பாண்ட் டாட் சென்ட். ஓகேவா? இதை நீங்க டைரக்டா ஸ்டூடெண்ட் அரே அப்படின்னு போட்டா அது மொத்தமா வந்துடும். இல்ல எனக்கு கொஞ்சம் டிமிக்கு வேலை காட்டணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் ஒன்று மெசேஜ் இதெல்லாம் நம்மளே இது பண்ணிக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க ஹிட் அடிச்சீங்க அப்படின்னா டேட்டா ஸ்டேட்டஸ் ஒன்று இல்ல எனக்கு இங்க இருக்கு பாருங்க ஸ்டேட்டஸ், இதுதான் 200. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல HTTP ஸ்டேட்டஸ் கோடு 100, 200, 300, 400, 500. 100னா நார்மல் இது, 200னா சக்சஸ், 300னா ரீடைரக்ஷன், 400னா கிளையன்ட் சைடு எரர், 500னா சர்வர் சைடு எரர். 200 வந்தாலே சக்சஸ் தான். ஓகேங்களா? நமக்கு இப்போ 200 வந்துடுச்சு சக்சஸ். இப்போ ஒரு போஸ்ட் மெத்தட் வச்சு இப்போ பண்ணிருக்கோம். ஓகேவா? சாரி, இதை கெட் மெத்தட்ல தான் பண்ணணும். வாங்குறது எல்லாமே கெட் மெத்தட் தான். இப்போ மெத்தடை இங்க சேஞ்ச் பண்ணிட்டு இங்க கொடுக்கணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ணணும்னு டக்குன்னு ஒர்க் ஆகுது. இதுக்கு ஏதோ ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு பேக்கேஜ் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் த பேக்கேஜ் நேம்? நோட்மான். ஓகேவா? நோட்மான் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வச்சு பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ டேட்டாபேஸ் கிட்ட இருந்து, அதாவது நம்ம சாம்பிளா நம்ம இதை வாங்க முடியுது. யா, இதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். ஓஹோன்னு சொல்லிட்டீங்க. இப்போ 2 டேட்டா ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் இன்னொரு ஏபிஐ எழுத போறேன், ஸ்டூடெண்ட் லிஸ்ட். நான் இப்போ ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு ஏபிஐ. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேப்பை விட்டுட்டு இங்க ஒரு பிளஸ் டேப் இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசா ஒரு டேப் வரும். ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ எழுதுறேன். ஓகே, அந்த ஏபிஐ என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுன்னா நம்ம இப்போ டேட்டாவை கொடுக்க போறோம். போஸ்ட் மெத்தட். ஓகே, இதை நான் கொடுக்குறேன். இப்போ சும்மா நான் இந்த ஹிட் அடிக்கிறது. ஐயோ, என்ன எரர் இது? யாருக்கா தெரியுதா? போஸ்ட் மெத்தட் போட்டுருக்கோம் நம்ம, அது cannot get. ஓகே, சோ போஸ்ட் மெத்தட் போட்டா ஒர்க் ஆயிடும்ன்ற. ஆமா, ஒர்க் ஆயிடுச்சு. சரி, இப்போ நான் இங்க இருந்து டேட்டாவை அங்க அனுப்ப போறேன், இந்த இடத்துக்கு அனுப்ப போறேன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாடியில எந்த இடத்துக்கு போகணும்? XW ஃபார்ம் URL என்கோடர். இந்த இடம் வந்து ஆனா ஃபார்ம் டேட்டான்னு இருக்கு. இது என்ன அப்படின்னா ஃபைல்ஸ் எல்லாம் வரும்போது இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதாவது இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னும் போது இது, இல்ல வெறும் ரா டேட்டா அப்படின்னும் போது இந்த இடத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஷேகர், இமெயில், இது இன்னும் கொஞ்சம் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது. அப்புறம் பாஸ்வேர்ட் சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக
ஓகேவா? புள்ளி தான் வச்சேன். ஓகே, இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் இதை ஹிட் அடிக்கிறேன். இங்க ஹிட் அடிச்சா அங்க அடிச்சா இங்க வலிக்கணும், இந்த இடத்துக்கு அது வரணும். ஓகேவா? வருதா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ மெத்தடுக்குள்ளார வருதா அப்படின்றத செக் பண்றதுக்கு console.log போட்டு ஒரு ட்ரைன் ஒன்று விட்டு வைக்கிறேன். இந்த இடத்துக்கு கரெக்டா வருதா அப்படின்றது ஆல்ரெடி தெரியும் வந்துடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதை ஹிட் அடிக்கிறேன். நம்ம ட்ரெயின் இங்க வந்துடுச்சு. இப்போ இங்க இருக்கிற ரெக்கார்டை நான் இங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெஸ்பான்ஸ்ல வருமா இல்ல ரெக்வெஸ்ட்ல வருமா? எந்த ஃபீல்ட்ல வரும் பாது? ரெக்வெஸ்ட்ல வருமா ரெஸ்பான்ஸ்ல வருமா? அங்க அனுப்புற ரெக்கார்டு ரெஸ்பான்ஸ்ல வரும். ரெக்வெஸ்ட்ல வரும்னா. ஓகே, ரெக்வெஸ்ட் ரெண்டு தான் இருக்கு. இன்னொரு ஆப்ஷன் இருந்தா அதையும் சூஸ் பண்ணிப்பீங்க. கரெக்டா? ஏய் ஏன்டா இப்படி பண்றீங்க? தெளிவா சொன்னல, நம்ம கொடுக்கறதாகட்டும் வாங்கறதாகட்டும் ரெக்வெஸ்ட்ல தான் வரும்னு சொன்னல. இப்ப நீங்க கொடுக்குறீங்க தானே? இப்ப நம்ம கொடுக்குறோம். நம்மளுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா, சர்வர் கிட்ட நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். இந்த டீடைல் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தேங்காய் பீஸ்ல போட்டு வைன்னு. அப்ப ரெக்வெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ரெஸ்பான்ஸ் டேட்டாபேஸ் மட்டும் தான் கொடுக்கும். அப்ப ரெண்டு பக்கத்துமே ரெஸ்பான்ஸ் ரெக்வெஸ்ட் தான் கொடுக்குறோமாங்க? புரியல. இல்ல டபுள் சினிமா இப்ப ரெக்வெஸ்ட் தான் கொடுக்குறோமா அப்படின்னு கேக்குறேன். நீ கெட்டா இருந்தாலும் சரி, போஸ்டா இருந்தாலும் சரி, டெலிட்டா இருந்தாலும் சரி, புட்டா இருந்தாலும் சரி, பேட்சா இருந்தாலும் சரி, எந்த மெத்தடா இருந்தாலும் அங்க வர டேட்டாவை வாங்கி பார்க்கறதுக்கு ரெக்வெஸ்ட் அப்படின்றதான் யூஸ் பண்ணும். ஓகேவா? இப்ப ரெக்வெஸ்ட நான் இங்க பிரிண்ட் போடுறேன். பிரிண்ட் போட்டா இதுல எக்கச்சக்கமான விஷயம் இருக்கும். லைக் அந்த ஈவென்ட் டாட் டார்கெட் டாட் அந்த மாதிரி இதுல நிறைய விஷயம் இருக்கும். பாருங்க, எவ்வளோ விஷயம் இருக்கு. இதுல எங்க இருந்து நம்ம கொடுத்த வேல்யூ செக் பண்றது? ஓகேவா? ஈவென்ட் டாட் டார்கெட் அதே மாதிரி இந்த ரெக்வெஸ்ட்டுக்குமே அதிகமா இருக்கும். சரி, இவ்வளவு தூரம் இருக்கேன்னா இதுல இருந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது என்ன மெத்தட்ல நமக்கு வருது? ரெக்வெஸ்ட்ல பாடி. ஓகேங்களா? இந்த இடத்துக்கு தான் வருது. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேவா? ஈவென்ட் டாட் டார்கெட்ன்ற மாதிரி. ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். ஈவென்ட் டாட் டார்கெட்ன்ற மாதிரி ரெக்வெஸ்ட் டாட் பாடி. இதுவே கெட் மெத்தடா இருந்தா எந்த இடத்துல அனுப்புவீங்க அப்படின்னா கொரி பேரமா அனுப்புவீங்க. இந்த இடத்துல அனுப்புவீங்க. ஓகேவா? அப்ப ரெக்வெஸ்ட் டாட் கொரி அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? ஸோ மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். போஸ்ட் மெத்தடா இருந்தா பாடி. ஓகேங்களா? கெட் மெத்தடா இருந்தா கொரி. அதை வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இதை வச்சு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ரெக்வெஸ்ட் டாட் பாடி இப்போ ஹிட் அடிக்கிறேன். அது அவ்வளோ டேட்டா இருந்தால் நமக்கு புரியாது. ஆனால் திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு அன்டிஃபைன்டு அப்படின்னு வந்துருக்கு. அப்படின்னா என்னால் அதை ரெகக்னைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இது எதுக்காக இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த போஸ்ட்மேன் அப்படின்றது போஸ்ட்மேனுக்கும் நம்மளுடைய சர்வருக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஓகேவா? இது ஒரு தேர்ட் பார்ட்டி. ஓகேவா? இது ஏபிஐ செக் பண்ணும். நம்மளுடைய சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தான். ஓகேவா? நம்ம சர்வரை எது அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். முரளி நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு தேர்ட் பார்ட்டி பேக்கேஜாலேயே நம்மளால அக்சஸ் பண்ண விடல. ஓகேவா? இப்பதான் நம்ம கத்துக்குட்டி, இப்பதான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? போஸ்ட்மேன் அக்சஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றதெல்லாம் நம்ம சர்வருக்கு சொல்லணும். எப்படின்னா நீங்க சொல்லுவீங்க, சர்வர் கிட்ட போய் பேசுவீங்களா அப்படின்னா அதுக்குன்னு பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேவா? அந்த பேக்கேஜ் நேம் தான் பாடி பார்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா
உங்களால போஸ்ட்மேனு, அட்வான்ஸ் ரெஸ்ட் கிளைண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கும். அதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்றது எப்பவும் போல இதெல்லாம் டிஃபால்ட்டா தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்ப நீங்க சர்வர் வந்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். பாடி பார்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டு இதை நம்மளுடைய சர்வர்ல கான்ஃபிக் பண்ணிக்கணும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்க இந்த பேக்கேஜ் போனாலே அதுவே சொல்லிடும். இதோ இருக்கா, இதை நம்மளுடைய server.jsல இம்போர்ட் பண்ணிக்கணும். கான்ஸ்ட் எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க. வேற இருந்தாலுமே அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னா திரும்ப நீங்க பாடி பார்சரை இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்ப கால் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கான்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாடி பார்சர் இருக்கு அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷன் வரும், அலர்ட் வரும். அதுக்காக பாடி பார்சருக்கு கான்ஸ்டே யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத கீழே நல்லா இங்க இருக்கு. பாடி பார்சர் ஆப் எக்ஸ்பிரஸ் இதோ இருக்கு பாருங்க. பார்ஸ் அப்ளிகேஷன் xww ஃபார்ம் URL என்கோடர் பார்ஸ் அப்ளிகேஷன் JSON. இது நீங்க இங்க பார்த்தாலே தெரியும். ஓகேவா, xww ஃபார்ம் URL என்கோடர் அப்படின்னா இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஓகே வேற ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி இருந்து வந்தாலும் நான் அலோவ் பண்ணிக்கிறேன் ஆப். ஓகேவா, நம்ம சர்வரை எதுல கிரியேட் பண்றோம், Express.js, அதனுடைய நேம் ஆப். அந்த ஆப் கிட்ட நம்ம சொல்றோம் யூஸ் பண்ணிக்கோ, பாடி பார்சரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணிட்டு இந்த 2 லைனை காப்பி பண்ணிட்டு ஆப் எங்க இருக்கா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் அதை யூஸ் பண்ணணும். இதை தூக்கிட்டு போய் மேலனா யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஆப்பே இங்க தான் டிஃபைன் பண்றோம், டிக்ளரண்ட் டிஃபைன் பண்றோம். அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்ப போட்டுட்டு இது வரைக்கும் புரியுதா? ஓகே. ஓகே, சோ சர்வர் இங்க கிரியேட் பண்ணியாச்சுப்பா. ஓகேவா, தேர்ட் பார்ட்டி பேக்கேஜை அலோவ் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும்னா பாடி பார்சரை இன்க்ளூட் பண்ணிக்கணும். இன்க்ளூட் பண்ணியாச்சு. இன்க்ளூட் பண்ணிட்டா போதுமா அப்படின்னா 2 கமெண்ட் இந்த 2 லைனை நம்மளுடைய சர்வர்ல இது பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா மெதுவா நம்மளுடைய சர்வரை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, ஓகே இது வரைக்கும் உனக்கு கெட் போஸ்ட்னு ரெடி பண்ணணும். அது ஒர்க் ஆயிடுச்சு. இப்ப தேர்ட் பார்ட்டில இருந்து ஹிட் அடிக்கிற டேட்டாவை வர வைக்கணும். நாளைக்கு MongoDBயை இன்ஸ்டால் பண்ணி அது கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரியான வேலைனா இது. இப்ப நான் ரெடி பண்ணிட்டு இப்போ போய் இது தலை மேல நிக்கிறேன். இப்போ வந்துடுச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சு. இந்த கன்சோல்ல request.bodyல வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ லெட் நேம், சாரி ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு request.body. இது ஆப்ஜெக்டா தான் இருக்கு. ஓகேவா, எப்படி எடுக்கணும், அப்படியே பிரிச்சு எடுத்துக்க வேண்டியது. எல்லாத்தையும் ஒரு ஃபீல்ட்ல வாங்கி வச்சுக்கலாம். எல்லாமே ஒரு ஃபீல்ட்ல வாங்கி வச்சாச்சு. வாங்கி வச்சுட்டு என்ன செய்ய போறேன் அப்படின்னா, சும்மா என்ன செய்யலாம், ஓகே அகைன் இந்த மாதிரி ஒரு டிமிக்விட்டியை காமிச்சிட வேண்டியதான். ஸ்டேட்டஸ் வந்து ரெஜிஸ்டர்டு சக்சஸ்ஃபுல்லி. அவன் என்ன பண்ணியிருப்பான்னு அவங்க கிட்ட கேட்டான்ல, ஸ்டேட்டஸ் ஓகேவா ஐடி அப்படின்னு போட்டு அவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா 101 அப்படின்னு நமக்கு சொல்லியிருப்பான். இப்போ மெசேஜ் ஒன்று கொடுத்துருப்பான், அந்த டம்மி JSON ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு வச்சிருப்போம். இவ்வளவுதான். என்ன டேட்டா நீங்க கொடுத்தாலும் டேட்டா பேஸ்ல போய் என்ட்ரி ஆகாது. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு நீங்க கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்போம். புரியுதுங்களா, நீங்க எத்தனை கொடுத்தாலும் வந்துச்சு அப்படின்னு கொடுத்துருப்போம். இதுதான் டம்மி JSONோட வேலை. புரியுதா? ஹலோ, யாருக்கா ஏதாவது டவுட் இருக்காப்பா இப்ப நடத்தின வரைக்கும்?